ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜூலை மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஜூலை மாதத்தை தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூலை மாதத்தில் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் முக்கியமான 3 விசேஷங்கள் இருக்குது. ஆக்சுவலாக 2 கருட சேவை இருக்கும் ஜூலை மாதத்தில். ஜூலை 10ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா இருக்குமா அப்படின்னா இருக்கும். இருந்தாலும் டிடிடியில் சொன்னதும் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 10ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை இருக்கும். ஜூலை 29ஆம் தேதி கருட பஞ்சமி, கருடாழ்வாரோட ஜெயந்தி. ஸோ அன்னைக்கு கருட சேவை ஷியோராக இருக்கும். அன்னைக்கு பெருமாளை கருட பஞ்சமி அன்னைக்கு சொல்கிறேன், கருட வாகனத்தில் தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ 2 கருட சேவை இருக்கும். அடுத்து ஜூலை 16ஆம் தேதி ஆனிவார ஆஸ்தானம். டிடிடியில் பழைய கணக்கெல்லாம் முடிச்சுட்டு புதுசாக கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆனிவார ஆஸ்தானம். எப்போவுமே ஆஸ்தானம் நடக்கிற நாட்களில் ஸ்ரீவாரி ஆஜ்யத சேவா இருக்காது. ஏன்னா மலையப்ப சுவாமி தாயாரை பங்காரு வாக்கிலில் சர்வபூபால வாகன சேவாவில் உட்கார பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஜூலை 16 அன்னைக்கு சாயந்தரம் டன் கணக்கால் ஆன மலர்களால் செய்த பல்லக்கில் மலையப்ப சுவாமி தாயாரோட வீதி உலா நம்ம பார்க்கலாம். ஜூலை 16ஆம் தேதி ஆனிவார ஆஸ்தானம் அன்னைக்கு. புக்கிங் பண்ணுற மாதிரி ஆனுவல் சேவா கிடையாது. இது விசேஷம் என்ன அப்படின்னா மலையப்ப சுவாமி தாயாரோட புஷ்ப பல்லக்கு ஜூலை 16ஆம் தேதி. ஸோ முக்கியமான விழாக்கள்னால் இது. அடுத்து ஏகாதேசி அப்படின்னா ஜூலை 6ஆம் தேதி ஏகாதேசி. ஜூலை 21ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வர்ற ஏகாதசி. ஜூலை 13ஆம் தேதி திருவோண நட்சத்திரம். ஜூலை 24ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். இப்போ கீழ்த்திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஜூலை 2ஆம் தேதி நாகலாபுரம் ஸ்ரீ வேதநாராயண சுவாமி கோயில்லையும் கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயில்லையும் புஷ்பயாகம். அடுத்து கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஜேஷ்டாபிஷேகம். கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி பவித்ரோற்சவம். ஜூலை 20, 21, 22 கீழ்த்திருப்பதி கோதண்டராமசுவாமி கோயிலில் பவித்ரோற்சவம். ஆக்சுவலாக இந்த விசேஷங்கள்லாம் டிடிடி டைரியை விட டிடிடியோட தமிழ் பஞ்சாங்கத்தில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் திருமலாக்கு போகிறீங்க, அவைலபிளாக இருக்குன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. தமிழ் பஞ்சாங்கம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜூலை மாதத்தில் பர்டிகுலர் டேட்டை தான் உங்களுக்கு தரிசன டிக்கெட் வேணும்னாலும், இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் டிக்கெட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மந்த் எண்டு வீக் டேஸாக சூஸ் பண்ணி குறிப்பாக கிளிப்போர்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷியோராக உங்களுக்கு எந்த தரிசன டிக்கெட்டும் கிடைக்கும், லக்கி டிக்கெட் தவிர. ஜூலை மாதத்து ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி தரிசன டிக்கெட் புக்கிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவாக புக்கிங் பற்றின அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.